அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ 12th பயாலஜியில் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட இன்டீரியர் 1 மார்க் கொஷின்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தாக்கா பெடோஜெனட்டிக் பார்த்தினோஜெனிசிஸ் அக்கர்ஸ் இன் ஸோ ஆப்ஷன்ஸ் சொலனோபியா, ஏபிஸ், கால்ஃப்ளை, அனிபி. ஸோ இது வந்து பார்த்தினாக்கா ஒரு கொஷினாக படிப்போம். ஸோ அதிலிருந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா? எங்கெங்கேருந்து கேட்டிருக்காங்க, இன்டீரியராக கொஷினா அப்படின்னு சொல்லிடுறேன், சரிங்களா? இது வந்து பார்த்தினாக்கா ஒரு இன்டீரியர் கொஷின் தான். அந்த இன்டீரியர் கொஷினுடைய எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் கொஷின், த டேர்ம் பயோஜெனிசிஸ் வாஸ் காயின்டு பை. ஸோ ஃபஸ்ட் கொஷின் வந்து பார்த்தினாக்கா ஃபஸ்ட் லெசன்லேருந்து வந்திருக்கு. இந்த செகண்ட் கொஷின், த டேர்ம் பயோஜெனிசிஸ் வாஸ் காயின்டு பை ஓப்பரின், தாமஸ் அக்ஸ்லி, ஆல்டேன், ஹென்றி பேஸ்டைன். ஸோ இது வந்து பார்த்தினாக்கா 6th லெசன்லேருந்து வந்திருக்கு, சரிங்களா? எவல்யூஷன் லெசன்லேருந்து வந்திருக்கு, பயோசுவாலஜி இது ரெண்டும். ஸோ இது வந்து பார்த்தினாக்கா இதுவும் வந்து பார்த்தினாக்கா பயோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் நான் படிக்க வைப்பேன், என்னுடைய ஸ்டூடெண்ட்டை நான் படிக்க வைப்பேன், அதிலிருந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா? தேர்டு, இதுவும் பயோசுவாலஜி தான். ப்ராஜெக்ட் டைகர் வாஸ் லான்ச்டு இன் த ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க் இன் த ஸ்டேட் ஆஃப் டேஷ் இன் 1973. எந்த ஸ்டேட்டில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அஸ்ஸாமா, உத்தரகாண்டா, கேரளாவா, இல்லை குஜராத்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தினாக்கா 11th லெசனில், சரிங்களா? 11th லெசனில் ஒரு பாக்ஸ்லேருந்து கேட்டிருப்பாங்க, சரிங்களா? 11ஆ 10ஆன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ 2 லெசனில் இது ஒரு லெசன்லேருந்து 10, 11லேருந்து. அடுத்து வந்து பார்த்தினாக்கா அடினோசைன் டிஅமினேஸ் டிஃபிஷியன்சி காசஸ். ஆப்ஷன்ஸ் எஸ்சிஐடி, ஈமோபிலியா, ஹெப்படைட்டிஸ், எய்ட்ஸ், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தினாக்கா நமக்கு 7th லெசன்லேருந்து கேட்டிருப்பாங்க. இதுவும் வந்து பார்த்தினாக்கா ஒரு பாக்ஸ் ஐட்டம் தான், பாக்ஸ்லேருந்து கேட்டிருப்பாங்க. அடுத்து இந்த 4 கொஷினும் வந்து பார்த்தினாக்கா பயோசுவாலஜிலேருந்து வந்திருக்கு 1 இயரில், சரிங்களா? அடுத்து 5th கொஷின், கார்டமம் பிலாங்ஸ் டு த ஃபேமிலி. ஸோ கார்டமம் பிலாங்ஸ் டு த ஃபேமிலி, சரிங்களா? நம்ம புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின் தான், கிங் அண்ட் குயின் ஆஃப் ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் படிப்போம், அதிலிருந்து எடுத்திருக்காங்க. இன்டீரியர் கொஷின் தான், சரிங்களா? ஆப்ஷன்ஸ் சொலனேசி, பைப்ரேசி, பேபேசி, ஜிஞ்சிபெரேசி, சரிங்களா? அடுத்து 6th கொஷின், த ஐடியல் சாயில் ஃபார் கல்டிவேஷன் இஸ். ஆப்ஷன்ஸ் லோமி சாயில், கிளே சாயில், சாண்டி சாயில், சில்ட் சாயில். ஸோ இது வந்து பார்த்தினாக்கா பயோபாட்னியில் 6th லெசனில், சரிங்களா? 6th லெசனில் ஒரு பாக்ஸ் ஐட்டத்துலேருந்து கேட்டிருப்பாங்க, சரிங்களா? அடுத்து 7th கொஷின், டேஷ் இஸ் கால்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் இந்தியன் கிரீன் ரெவல்யூஷன். ஸோ ஃபாதர் ஆஃப் இந்தியன் கிரீன் ரெவல்யூஷன் இது வந்து பார்த்தினாக்கா பயோபாட்னியில் 9th லெசனில் ஒரு பாக்ஸ் ஐட்டம்லேருந்து கேட்டிருப்பாங்க. ஆப்ஷன்ஸ் எம்எஸ் சுவாமிநாதன், பி மகேஸ்வரி, மெண்டல், நெல் ஜெயராமன். அடுத்து கொஷின் நம்பர் 8, டெப்ரோசியா பர்பூரியா இஸ் ஏ டேஷ். ஸோ ஆப்ஷன்ஸ் பயோ எர்பிசைட், பயோ ஃபெர்டிலைசர், கிரீன் மேனூர், பயோ பெஸ்டிசைட்ஸ், சரிங்களா? ஸோ இது எங்கேருந்து கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 9th லெசனில் அடிஷ்னலில் நான் படிக்க வைப்பேன். க்ரீன் மேனூரிங் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கிராப்ஸ் இருக்கும், க்ரீன் லீஃப் மேனூரிங் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கொஷின் இருக்கும், 4 பாயிண்ட் இருக்கும். ஸோ அதிலிருந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ அடுத்து 9th கொஷின், த பாக்டீரியா ரெஸ்பான்சிபிள் ஃபார் த காசிங் கிரவுண்ட் கால். சரி, த பாக்டீரியா ரெஸ்பான்சிபிள் ஃபார் த காசிங் கிரவுண்ட் கால். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயோபாட்னியில் 4th லெசனில், சரிங்களா? நேச்சுரல் ஜெனடிக் இன்ஜினியர்ஸ் ஆஃப் பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின், கிரியேட்டிவ் கொஷின், அதிலிருந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா? இது எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா ஒரு ப்ராக்கெட் ஐட்டம், சரியா? ப்ராக்கெட் ஐட்டம்னா என்னென்னா நமக்கு வந்து பார்த்தினாக்கா ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை மட்டும் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மேபி இந்த மாதிரி கிரவுண்ட் கால் இதை மட்டும் ப்ராக்கெட் பண்ணியிருப்பாங்க,
சரிங்களா? எங்கெங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறோம் பாருங்கள். நம்ம படித்த ஒரு 2 மார்க்லேருந்தோ இல்லை ஒரு 3 மார்க்லேருந்தோ ஒரு 5 மார்க்லேருந்தோ கொஷின் வந்திருக்கு. பாக்ஸ் ஐட்டத்துலேருந்து வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த பேராகிராஃப்லையாவது இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டிருந்தாங்கன்னா அந்த இடத்துலேருந்து கொஷின் வந்திருக்கு. சரியா? மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9 கொஷின். அடுத்தது கொஷின் நம்பர் 10. If buds are formed on the outer surface of the parent body, it is called as. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் லெசன் வந்து கேட்டிருக்காங்க. எக்ஸோஜீனஸ் பட்டிங், எண்டோஜீனஸ் பட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் புக் பேக்கில் இருக்கிற ஒரு கொஷின் தான். பயோசுவாலஜியில் ஃபஸ்ட் லெசனில் புக் பேக்கில் இருக்கிற கொஷின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எண்டோஜீனஸ் எக்ஸோஜீனஸ் பட்டிங் வரும். ஸோ அதிலிருந்து இது கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து தேர்ட் லெசனில் பயோசுவாலஜியில் தேர்ட் லெசனில் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் கண்டைன். கான்ட்ராசெப்டிவ் பில்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் ரிலாக்ஸின், ப்ரோலாக்டின், ப்ரோஜெஸ்டீரான் அண்டு ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்டீரான் அண்டு ரிலாக்ஸின், ஈஸ்ட்ரோஜன் அண்டு ரிலாக்ஸின். இது கொஷின் நம்பர் 11. அடுத்து கொஷின் நம்பர் 12. Enzyme used for removing oily stains from the cloths. Enzyme used for removing oily stains from the cloth. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன்ஸ் செல்லுலேஸ், பெக்டினேஸ், புரோட்டியேஸ், லிப்பேஸ். ஸோ அப்போ இது எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோசுவாலஜியில் 8th லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? பயோசுவாலஜியில் 8th லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்ள பேராகிராஃப்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் 11th கொஷின் மட்டும் சொல்லலை. சரிங்களா? கான்ட்ராசெப்டிவ் ஃபீல்ஸ் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக் பேக் கொஷின் தான். மேபி நம்ம அது கவர் ஆகுதா என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் படிக்கிற மெட்டீரியலில் கவர் ஆகுதான்னு தெரியாது. புக் பேக்கில் எக்ஸ்பிளைன் த வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ்னு ஒரு கொஷின் இருக்கும். சரிங்களா? அந்த கொஷினில் இந்த கான்ட்ராசெப்டிவ் ஃபீல்ஸு வரும். சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கவர் ஆகிருக்கும். 12th கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜென்ரலாக இன்டீரியர்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள் 13th one. In dash the single gene affect multiple trait and alter the phenotype of the organism. சரிங்களா? ஆப்ஷன்ஸ் lethal gene, epistatic, pleiotrophy, hypostatic. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின். ஹவு த சிங்கிள் ஜீன் அஃபெக்ட் மல்டிபிள் டேரிட் அப்படின்னு ஒரு கொஷின் வரும். சரிங்களா? பயோபாட்னியில் தேர்ட் லெசன், ஐ திங்க் செகண்ட் லெசனாக தேர்ட் லெசனாக டவுட்டாக இருக்குது. இந்த லெசனில் இருக்கும் பிலியோட்ராஃபி ஒரு கொஷின், அதுலேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து த பாக்டீரியா ரெஸ்பான்சிபிள் ஃபார் த இன்டியூசிங் டியூமர் இன் செவரல் டைகாட் பிளான்ட்ஸ் ஆர். ஸோ இதுவும் 4th லெசன்லேருந்து தான் வந்திருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிரவுண்ட் கால்னு சொன்னோம் இல்லையா, அதே தான் இதுவும். சரிங்களா? த பாக்டீரியா ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்டியூசிங் டியூமர் இன் செவரல் டைகாட் பிளான்ட். ஆப்ஷன்ஸ் கேண்டிடா இட்டுலிஸ், ஸ்பைரோலுவினா, குளோரெல்லா, அக்ரோபாக்டீரியம் டியூமிபேசியன்ஸ். ஸோ இது வந்து பயோபாட்னியில் 4th லெசன்லேருந்து வந்திருக்கு. சரிங்களா? அடுத்து 15 கொஷின். டேஸ் ஆர் த கலெக்ஷன் ஆஃப் மெத்தட் தட் குட் இன்க்ரீஸ் அண்ட் ஆக்சலரேட் த டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ ட்ரைட் இன் பிளான்ட் ப்ரீடிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9th லெசனில் புக் பேக்கில் லாஸ்ட்டு கொஷின். சரிங்களா? என்பிடி அப்படின்னு ஒன்று வரும். சரிங்களா? ஸோ அதில் இருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கொஷின்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. நியூ மெத்தட்ஸ் ஆஃப் பிளான் ப்ரீடிங் அப்படின்னு வரும். நியூ மெத்தட்ஸ் ஆஃப் பிளான் ப்ரீடிங்னு வரும். நியூ மெத்தட்ஸ் ஆஃப் பிளான் ப்ரீடிங் டெக்னாலஜின்னு வரும். ஸோ அதுலேருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 16. நிலவேம்பு பிலாங்ஸ் டு த ஃபேமிலி. நிலவேம்பு பிலாங்ஸ் டு த ஃபேமிலி. நிலவேம்பு என்ன ஃபேமிலி? ஆப்ஷன்ஸ் அகாந்தேசி, யுப்பர்பியேசி, வைட்டேசி, லாமியேசி. ஸோ இது எங்கேருந்து சார் கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கா பயோபாட்னியில் 10th லெசனில் கிங்ஸ் ஆஃப் பிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் இருக்குது. சரிங்களா? அந்த கொஷினில் இருக்கக்கூடிய கிங்ஸ் ஆஃப் பிட்டர் தான் எதுனா நிலவேம்பு, அதோடைய ஃபேமிலி கேட்டிருக்காங்க. அப்போ கொஷின்லேருந்து தான் கேட்டிருக்காங்க நிறைய. சரிங்களா? அடுத்து கொஷின் நம்பர் 17 பாருங்கள். டேஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட் டு யூஸ் த டேர்ம் எட்டிரோசிஸ். ஸோ இது எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா 9th லெசனில் பயோபாட்னியில் 9th லெசனில்
புக் பேக் கொஷின் தான். ரைட் ஷார்ட் நோட் ஆன் ஏட்டிரோசிஸ் அப்படின்னு ஒரு கொஷின் இருக்குது. அந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். முல்லர் அண்ட் ஸ்டாட்லர், ஆப்ஷன் பி காட்டன் மேத்தர், ஆப்ஷன் சி ஜிஹெச் செல், ஆப்ஷன் டி வில்லியம் எஸ் காட். சரிங்களா? அடுத்து 18th கொஷின் பாருங்கள். த ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் இஸ். த ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் இஸ். ஆப்ஷன்ஸ்: removal of microbes by the application of chlorine, physical removal of solid particle, anaerobic digestion of sludge, large aeration of the water. ஸோ இது வந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா பயோசாலஜியில் 12th லெசனில் ஒரு இன்டீரியர் கொஷின். சரிங்களா? வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் மெத்தட். சரியா? 5 மார்க்கில் நம்ம படிக்க வைக்கிற கொஷின். அந்த கொஷின் வந்து இது கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து 19 பாருங்கள். In a lake, the water is cold and clear, supporting little life. This stage is called as. சரிங்களா? இந்த கொஷின் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா இதுவும் வந்து எனக்கு 12th லெசனில் தான் கேட்டிருக்காங்க. சரியா? 12th லெசனில் அந்த பயோ மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு பார்ட் வரும். ஸ்டார்டிங்லேயே வரும். ஸோ அந்த இடத்துல இதுவும் வந்து பண்ணாக்கா ஒரு ப்ராக்கெட்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட். சரியா? இந்த மாதிரி ப்ராக்கெட் இருக்கும், இல்லை இங்கே இருக்கும் ப்ராக்கெட். ஏதோ ஒரு இடத்துல ப்ராக்கெட் இருக்குது. அந்த ப்ராக்கெட்டை பேஸ் பண்ணி தான் அந்த கொஷின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போது இன் அ லேக் த வாட்டர் இஸ் கோல்ட் அண்ட் கிளியர், சப்போர்ட்டிங் லிட்டில் லைஃப். திஸ் ஸ்டேஜ் இஸ் கால்ட் as. சரிங்களா? ஆப்ஷன்ஸ்: மீசோட்ரோஃபிக், யூட்ரோஃபிக், அக்சலரேட்டட் யூட்ரோஃபிக், ஒலிகோட்ரோஃபிக். அடுத்து கொஷின் நம்பர் 20 பாருங்கள். த பெர்மனன்ட் பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் இன் மேல் இஸ். சரியா? த பெர்மனன்ட் பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் இன் மேல் இஸ். ஸோ இது எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா 3rd லெசனில், பயோசாலஜியில் 3rd லெசனில். இதுவும் நான் சொன்ன புக் பேக் கொஷின் தான் இதுவும். சரிங்களா? வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? பர்த் கண்ட்ரோல் மெஷர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த கொஷினில் வாசக்டமி, டியூபக்டமி அப்படின்னு 2 இருக்குது. சரிங்களா? பெர்மனன்ட் பர்த் கண்ட்ரோல் மெத்தட்னு சொல்லுவோம். ஸோ அதிலிருந்து கேட்டிருக்காங்க. அப்பெண்டக்டோமி, வாசக்டமி. ஆப்ஷன்ஸ்: அப்பெண்டக்டோமி, வாசக்டமி, ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸ், டியூபக்டமி. சரிங்களா? இதுதான் ஆப்ஷன்ஸ். அடுத்து கொஷின் நம்பர் 21. If a homozygous red flower plants is crossed with the homozygous white flower plants, then the offsprings will be. ஆஃப்ஸ்பிரிங்ஸ் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு ஆஃப்ஸ்பிரிங்ஸ் என்னவாக இருக்கலாம்னா ஆப்ஷன் ஏ ஆல் ரெட் ஃப்ளவர், ஆப்ஷன் பி ஆஃப் ஒயிட் ஃப்ளவர், ஆப்ஷன் சி ஆஃப் ரெட் ஃப்ளவர், ஆப்ஷன் டி ஆல் ஒயிட் ஃப்ளவர். ஸோ இது எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா நம்ம செகண்ட் லெசன் ஆர் 3rd லெசனில் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் இருக்குது. சரிங்களா? அந்த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸுடைய டயக்ராமை பேஸ் பண்ணி தான் அதை கேட்டிருக்காங்க. பார்த்துக்குங்க. அடுத்து கொஷின் நம்பர் 22. விச் இஸ் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு ஆஸ் அ ரிப்போர்ட்டர் ஆஃப் எக்ஸ்பிரஷன். இது எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா பயோபாட்னியில் 4th லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. 4th லெசனுடைய அந்த லாஸ்ட்டில் வரும். விச் இஸ் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு ஆஸ் ரிப்போர்ட்டர் ஆஃப் எக்ஸ்பிரஷன். ஸோ ஆப்ஷன்ஸ்: ஜிஎம்எஃப், பி வந்து சர்க்குலர் ப்ரோட்டீன், சி வந்து ஜிஎஃப்பி, ஆப்ஷன் டி வந்து பண்ணாக்கா பிஎல்ஏ. அடுத்து வந்து பண்ணாக்கா 23rd கொஷின். The ozone layer of troposphere is called. The ozone layer of troposphere is called. Option A middle ozone, option B middle sealed, option C bad ozone, option D good ozone. இது எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா லெசன் நம்பர் 8 பயோபாட்னியில் ஒரு பாக்ஸ் ஐட்டம் இருக்கும். அந்த டாப்சன் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஐட்டம் இருக்கும். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பேராகிராஃபில் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 24. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தாக்கா மேட்ச் இட்டில் ஃபஸ்ட் ஹாஃபில் ஸ்டீனோபேத்திக், ஸ்டீனோசியஸ், ஸ்டீனோ ஆலைன், ஸ்டீனோபேஜிக். ஸோ இதாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ செகண்ட் ஹாஃபில் சலைனிட்டி, டெப்த் ஆஃப் வாட்டர், ஹேபிடேட், ஃபுட், ஹேபிடேட் செலெக்ஷன். ஸோ இது எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா 6th லெசனில் பயோபாட்னியில் 6th லெசனில் ஒரு க்ரீன் கலர் பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ் ஐட்டத்துலேருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து கொஷின் நம்பர் 25.
Name the plant which is the pest resistant and saline tolerant. Name the plant which is pest resistant and saline tolerant. ஸோ இது எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா 9th லெசனில் இருக்கும். சரியா, 9th லெசனில் இருக்குது. ஆப்ஷன்ஸ் சோனாலிகா, ட்ரிட்டிகேல், சாரி 7th லெசனில் 4th லெசன்லேயே வரும், 3rd லெசனில் வரும், 3rd லெசனில். நேம் த பிளான்ட் விச் இஸ் பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் அண்டு சலைன் டாலரண்ட். ஆப்ஷன் ஏ வந்து சோனாலிகா, ஆப்ஷன் பி ட்ரிட்டிகேல், ஆப்ஷன் சி ராஃப்னோ பிராசிகா, ஆப்ஷன் டி அட்டமிட்டா 2. இது வந்து பண்ணாக்கா 3rd லெசன்லேருந்து வரும், பயோபாட்னி 3rd லெசன்லேருந்து. அடுத்து 26. Some of the major species cultivated in agroforestry for commercial use. So options Erythrina albizia, மலைவேம்பு கடம்பு, அக்கேஷியா அசாரிடாக்டா இண்டிகா, செஸ்பேனியா அக்கேஷியா. ஸோ இது எந்த லெசன்லேருந்து வரும் அப்படின்னா 8th லெசனில் இருக்கும். சரிங்களா, பயோபாட்னியில் 8th லெசனில் அக்ரோஃபாரஸ்ட்ரி. இதுவும் வந்து பண்ணாக்கா ஒரு கொஷினாக நம்ம படிக்க வைப்போம். ஐ திங்க் 2 மார்க்கில் வரும் இது. சரிங்களா, அந்த இடத்துலேருந்து இது கேட்டிருப்பாங்க. ஸோ அடுத்த கொஷின் நம்பர் 27. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ டு கெஸ்டுலேஷன். கெஸ்டுலேஷனுடைய எது உண்மையானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஃபார்மேஷன் ஆஃப் மல்டி செல்லுலார் ஸ்ட்ரக்சர் ஃப்ரம் ஜைகோட். ஆப்ஷன் பி ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஆர்கன் ஃப்ரம் த germ layer. Option C formation of the 3 germ layer embryo from single germ layer. Option D attachment of blastocyst to the uterine wall. இது எங்கேருந்து கேட்டிருக்காங்க, நமக்கு 2nd லெசன்லேருந்து பயோசாலஜிலேருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, அடுத்து 28 கொஷின் நம்பர். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் DNA sugars and RNA sugars is. அதாவது டிஎன்ஏ சுகருக்கும் ஆர்என்ஏ சுகருக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1 ஆக்சிஜன் ஆட்டம் எக்ஸஸ் இன் டிஆக்சி ரிபோஸ் சுகர். ஆப்ஷன் பி 1 ஆக்சிஜன் ஆட்டம் லெஸ் இன் ரிபோஸ் சுகர். ஆப்ஷன் சி 2 ஆக்சிஜன் ஆட்டம் லெஸ் இன் ரிபோஸ் சுகர். ஆப்ஷன் டி 1 ஆக்சிஜன் ஆட்டம் லெஸ் இன் டிஆக்சி ரிபோஸ் சுகர். ஸோ இது வந்து பண்ணாக்கா 5th லெசன்லேருந்து வந்திருக்கு. சரிங்களா, 5th லெசனில் பயோசாலஜிலேருந்து வந்திருக்கு. அடுத்து 29th கொஷின். அசஷன் ரீசன். அசஷன் ஏ ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்ட் பிடி காட்டன் இஸ் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் டைப். ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்ட் பிடி காட்டன் இஸ் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் டைப். Reason are cryotoxin produced in plants as specific activities against free living fungi. இந்த கொஷின் ஐ திங்க் 8th லெசன்லேருந்து வந்திருக்கு பயோசாலஜியில். எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, செக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஏ both A and R are true but R does not explain A. Option B A is wrong, R is correct. Option C both A and R are wrong. Option D A is true but R is wrong. அடுத்து கொஷின் நம்பர் 30. Why Saccharomyces cerevisiae is more suitable for the production of recombinant interferon than E. coli? Why Saccharomyces cerevisiae is more suitable for production of recombinant interferon than E. coli? So options A E. coli cannot be used in biofermentor. E. coli does not have suitable plasmid for the production of protein. E. coli does not have to machinery for glycosylation of protein. E. coli not easily available for the production of protein. ஸோ இது வந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா பயோசாலஜியில் லெசன் நம்பர் 8 or 9 இந்த 2 லெசன்லேருந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. நான் செக் பண்ணிட்டோன்னு சொல்கிறேன். சரிங்களா, அடுத்து கொஷின் நம்பர் 31. இது வந்து பண்ணாக்கா ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் எ ஜீன் ஆர் கால்டு. ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் எ ஜீன் இஸ் கால்டு. ஸோ இது வந்து பண்ணாக்கா ஆப்ஷன்ஸ் ஜீனோம்,
ஆப்ஷன் பி அல்லீல்ஸ், ஆப்ஷன் சி ஜீனோடைப், ஆப்ஷன் டி ஜெனடிக் கோட். இது எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கா செகண்ட் லெசன்லேருந்து இருக்கும். செகண்ட் லெசனில் பேக் சைடில் கிளாசரி அப்படின்னு ஒன்று இருக்கும், இன்டீரியரில் இருக்கும். சரிங்களா, கிளாசரியிலேருந்து எடுப்பாங்கன்னு நான் சொல்லலை. ஸோ கிளாசரியில் எக்ஸாக்டாக அப்படியே இருக்கும், ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஜீன் அப்படின்னு இருக்கும். நமக்கு வந்து வேணாக்கா புக்குக்குள்ளவே கூட அது இருக்கும். அடுத்து இது வந்து வேணாக்கா தேர்ட் லெசன், பயோபாட்னி தேர்ட் லெசன் வந்து கேட்டிருக்காங்க. அசர்ஷன் ஏ, இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் மியூட்டேஷன். ரீசன் வந்து ரைஸ் இன் டெம்பரேச்சர் பிரேக்ஸ் த ஹைட்ரஜன் பாண்ட் பிட்வீன் த நியூக்ளியோடைட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இஸ் நாட் கரெக்ட், ஆர் இஸ் கரெக்ட். ஏ இஸ் கரெக்ட் பட் ஆர் இஸ் நாட் கரெக்ட். ஏ இஸ் கரெக்ட், ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஆப்ஷன் டி, ஏ அண்ட் ஆர் ஆர் ராங். அடுத்து ஃபைண்ட் த மிஸ்மேட்ச் பேர். இது வந்து பார்த்தாக்கா பயோபாட்னியில் ஃபோர்த் லெசன் வந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ டிஐ பிளாஸ்மிட் அக்ரோபாக்டீரியம், ஆப்ஷன் பி பிளாஸ்மிட் ஈகோலி, ஆப்ஷன் சி PBR 322 ரீகன்ஸ்ட்ரக்டட் பிளாஸ்மிட், ஆப்ஷன் டி டிரான்ஸ்ஃபெக்ஷன் வைரஸ். சரிங்களா, ஸோ இதில் எது வந்து பார்த்தாக்கா மிஸ்மேட்ச் பேர்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தாக்கா பயோபாட்னி ஃபோர்த் லெசன்லேருந்து வந்திருக்கு. அடுத்து ஓரோபாங்கி. ஓரோபாங்கி இஸ் ஏ ஆப்ஷன் ஏ சாப்ரோஃபைட், ஆப்ஷன் பி ஆட்டோட்ரோஃப், ஆப்ஷன் சி பார்ஷியல் பேராசைட், ஆப்ஷன் டி டோட்டல் பேராசைட். இது எங்கேருந்து இருக்குது அப்படின்னாக்கா பயோபாட்னியில் சிக்ஸ்த் லெசன்லேருந்து இருக்குது. பயோபாட்னியில் சிக்ஸ்த் லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்துக்குங்க. இதுவும் வந்து பார்த்தாக்கா ஒரு புக் பேக் கொஷின் அது. சரிங்களா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேராசைட் அப்படின்னு ஒரு கொஷின் வரும், அதுலேருந்து தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, அடுத்து the quality of energy present in the universe is constant. It is stated in the quality of energy present in universe is constant. It is stated in option A third law of thermodynamics, second law of thermodynamics, first law of thermodynamics, community productivity. இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னாக்கா பயோபாட்னியில் செவன்த் லெசனில் இருக்கும். சரிங்களா, நம்ம 10% லா படிப்போம் இல்லையா, அந்த இடத்துல இருக்கும். ஸோ 10% லா, ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னு வரும், அந்த இடத்துல இது இருக்கும். சரிங்களா, அடுத்து த டேர்ம் கிரீன் ரெவல்யூஷன் வாஸ் காயின்டு பை. த டேர்ம் கிரீன் ரெவல்யூஷன் வாஸ் காயின்டு பை ஆப்ஷன் ஏ வில்லியம் எஸ் காட், டாக்டர் பிபி பால், டாக்டர் நார்மன் இ போர்லாக், எம்எஸ் சுவாமிநாதன். சரிங்களா, இது வந்து பண்ணாக்கா நமக்கு 9th லெசனில் இருக்கும். அடுத்து கொஷின் நம்பர் 37. த ஓல்டஸ்ட் அண்ட் பேசிக் மெத்தட் ஆஃப் பிளான்ட் பிரீடிங் இஸ். ஆப்ஷன் ஏ இன்ட்ரோடக்ஷன், ஆப்ஷன் பி செலெக்ஷன், ஆப்ஷன் சி ஹைபிரிடைசேஷன், ஆப்ஷன் டி மியூட்டேஷன் ப்ரீடிங். இது எங்கே இருக்கும் அப்படின்னாக்கா பயோபாட்னியில் லெசன் நம்பர் 9ல். சரிங்களா, அதில் வந்து பார்த்தாக்கா மொத்தம் 3 மெத்தட்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் இருக்கும், அதில் இருக்குது. சரிங்களா, அடுத்து கொஷின் நம்பர் 38. த ஸ்கின் கிளாண்ட்ஸ் ஆஃப் ஃபீமேல் ஆர் ஹோமோலோகஸ் டு. த ஸ்கின் கிளாண்ட் ஆஃப் ஃபீமேல்ஸ் ஆர் ஹோமோலோகஸ் டு. ஆப்ஷன் ஏ பல்போ யூரித்ரல் கிளாண்ட் ஆஃப் மேல், ஆப்ஷன் பி கௌபியர் கிளாண்ட் ஆஃப் மேல், ஆப்ஷன் சி ப்ரோஸ்ட்ரேட் கிளாண்ட் ஆஃப் மேல், ஆப்ஷன் டி கிளாண்ட் பெனிஸ் ஆஃப் மேல். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் லெசனில் பயோசுவாலஜியில் இருக்குது. அடுத்து கொஷின் நம்பர் 39. த ஃபங்க்ஷன் ஆஃப் ஆண்ட்ரோஜன் பைண்டிங் ப்ரோட்டீன் இஸ். த ஃபங்க்ஷன் ஆஃப் ஆண்ட்ரோஜன் பைண்டிங் ப்ரோட்டீன் இஸ். ஆப்ஷன் ஏ ejaculation of sperm, option B process of spermiogenesis, option C stimulate the synthesis of inhibin, option D inhibiting the release of FSH. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது பயோசுவாலஜியில் செகண்ட் லெசன் ஆர் தேர்ட் லெசன், இந்த 2 லெசன்லேருந்து ஏதோ ஒரு லெசனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஷின் நம்பர் 40. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் மாதிரி வரும் நமக்கு. வந்து பார்த்தீங்கன்னாக்கா புக்கில் 5th லெசனில் புக் பேக் கொஷினே தான் இது. சென்ட்ரல் டாக்மா அப்படின்னு ஒன்று வரும். டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் டாக்மான்னு இருக்கான்னு தெரியல, செக் பண்ணிக்கோங்க. புக்கில் சென்ட்ரல் டாக்மான்னு ஒன்று இருக்கும், அந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஜீனு, எம்ஆர்என்ஏ, என்சைம்,
ஃபைண்ட் அவுட் ஏ பி சி இந்த அபோவ் பிக்டோரல் ரீப்ரசன்டேஷன். ஆப்ஷன் ஏ வந்து எனக்கு அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை செக் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்தது கொஷின் நம்பர் 41. Some animals become inactive during summer. It is an example for option A structural adaptation, option B behavioral adaptation, option C physiological adaptation, option D psychological adaptation. ஸோ இது எந்த லெசன் அப்படின்னாக்கா இதுவும் 10th லெசன் ஆர் 11th லெசன் பயோசுவாலஜியில் அங்கேருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ இது வரைக்கும் எத்தனை கொஷின் பார்த்துருக்கோம் அப்படின்னாக்கா 41 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 41 கொஷினும் என்ன கொஷின்ஸ் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட இன்டீரியர் கொஷின்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம். எந்தெந்த லெசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ பார்த்துக்குங்க. இதுக்கான ஆன்சர் வேணும் அப்படின்னா சரிங்களா, என்னுடைய மொபைல் நம்பர் ஸோ 9543351410. சரியா? மொபைல் நம்பர் வேணும்னாலே டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இல்லை வந்து பண்ணாக்கா இதுக்கான ஹார்ட் காப்பி வேணும், சரி சாஃப்ட் காப்பியாக அனுப்புகிறேன் இந்த கொஷின்ஸ் மட்டும் வேணும்னாலையும் எனக்கு கேளுங்க, அனுப்பிச்சி விடுறேன். சரிங்களா? வாட்ஸ்அப்பில். தேங்க்யூ.